இதோட விருந்தினர் விஷயத்துக்கு அடுத்து ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், மனிதர்களுக்கு காட்ட வேண்டிய உரிமைகளில் வந்து விருந்தாளியை பார்த்துட்டோமா, அடுத்து நம்மளோட தொடர்பு உள்ளவங்க யார் என்று பார்த்தோம்னு சொன்னால், நம்முடைய ஊழியர்கள், நம்முடைய வேலைக்காரர்கள், நம்முடைய அடிமைகள். அடுத்து நமக்கு நெருக்கமான தொடர்பு உள்ளவங்க யார் வருவாங்க? அண்டை வீட்டுக்காரங்க வந்துடுறாங்க, விருந்தாளி நம்மளை தேடி வந்துடுறாங்க. அதெல்லாம் நெருக்கம் உள்ளவங்க. நெருக்கமாக இல்லாதவங்களோட உரிமை தனியாக இருக்கிறது. அந்த வரிசைப்படுத்திட்டு வந்தோம்னா அடுத்து யார் வருவாங்கன்னு கேட்டால், நம்மள்கிட்ட வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, வீட்டு வேலைக்காரங்க இருப்பாங்க, பொம்பளையாக இருப்பாங்க, அல்லது கடைகளில் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, நம்ம முதலாளியாக இருப்போம். அது மாதிரியான ஒரு ஊழியராக, பணியாளராக அப்படி இருக்கிறாங்கன்னு வைங்க. அந்த பணியாளருங்கிறது காரணத்தினால நம்ம மண்டக்கணமாக நடக்கலாமா? நம்மள்கிட்ட ஒரு நிர்பந்தத்துக்காக வேண்டி அல்லாஹ் அவங்கள்ட்ட செல்வத்தை கம்மியாக கொடுத்ததுனால நம்ம வாழ்வாதாரத்துக்காக நம்மள்ட்ட வந்து வேலைக்கு வந்திருக்கிறாங்க. வேலைக்கு வந்த காரணத்தில் நம்ம பிச்சை ஒன்றும் போடலை, அவனுடைய உழைப்புக்கு தான் சம்பளம் கொடுக்குறோம். அவன் உழைச்சி தராட்டி நமக்கு அந்த வேலை நடக்காது. நம்ம சம்பாதிக்கிறது கூட அவனை கொண்டு தான் சம்பாதிக்கிறோம். அந்த உழைப்பாளிகள் வந்து உழைச்சி தரலைன்னு சொன்னால் நம்ம சம்பாதிக்க முடியுமா? அவனுக்கு நம்ம தான தர்மமாக கொடுக்குறோம். அவன் வந்து உடலால் என்ன செய்கிறான்? நம்ம கஷ்டப்படாத வரைக்கும் நம்ம செல்வத்தை எல்லாம் தந்துட்டான், அவங்களுக்கு தரலை. அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு அந்த வேலை செய்கிறவங்க, ஊழியர்கள், அடிமைகள், இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட வந்து என்ன மாதிரி நடக்கணும் என்று சொன்னால், அதுக்கு நிறைய வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது. எந்தளவுக்கு சொல்லி தந்திருக்குன்னு கேட்டால், அடிமைகள் தான் பெரும்பாலும். இப்போ தான் வேலைக்காரர்கள்னு தனியாக வச்சுருப்போம். அந்த காலத்தில் அடிமைகள் தான் வேலைக்காரங்களாக இருப்பாங்க. அடிமை இல்லாத வேலைக்காரங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அடிமைகள் பெரும்பாலும் அடிமைகளை தான் வேலைக்காரலாக வச்சுருப்பாங்க. அதுபோக என்ன செய்வாங்கன்னா வேறு ஆளுக்கும் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, மண் லத்தம மம்லூக்கஹு, யார் ஒருத்தன் தன்னுடைய அடிமையை, இந்த வேலைக்காரன்னு வச்சுக்கிறங்க, வேலைக்காரனை அடிக்கிறானோ, லத்தமண்டா கன்னத்தில் அறைகிறது, அவள் அரபஹு, அல்லது வேறு எதாவது அடிச்சு போடுறான், அடிமை தான், அடிமைங்கிறதுக்காக வேண்டி இப்போ ஒரு கன்னத்தில் அறையிற, என்னடா வேலை செஞ்ச செய்ய மாட்டேங்கிற அப்படிங்கிறது, அல்லது வந்து வேறு எங்கேயாவது அடிக்கிறது, ஒன்று கன்னத்தில் அறையிறது, இல்லாட்டி வேறு எங்கேயாவது அடிச்சு போடுறது. அப்படி அடித்தானே ஆனால் இப்போ கஃபாரத்துஹு அய்யூத்திகஹு, அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்குது, இல்லாட்டி அல்லாட்ட மாட்டிக்கிடுவேன். என்ன பரிகாரம்? அந்த அடிமையை விடுதலை செஞ்சிடும். நீ அடிமை வச்சுக்க தகுதி இல்லாதவனே. ஒரு அடிமைங்கிற ஒரு மனுஷன் உனக்கு வேலை செய்யலைன்னு நீ அடிப்பியா, கையை ஓங்குவியா? அவன் நிர்பந்தமான நிலையில் அல்லாஹ் வந்து உனக்கு கீழே உனக்கு தந்துருக்கிறான், அதுக்காண்டி என்ன அடிக்கிறீங்க? அப்போ அடிச்சிங்க என்ன சொன்னால் அதுக்கு பரிகாரம் என்ன? கஃபாரத்துஹு அய்யூத்திகஹு, அதற்குரிய பரிகாரம் என்னன்னு சொன்னால், அதுக்கு வந்து விடுதலை செஞ்சிரு. நீ அடிமையில் இனிமே போ, நீ சுதந்திரமாக எங்கேயோ போய்க்கப்பா, உனக்கு நான் அடிமைன்னு வச்சுக்கிற மாட்டேன். ஒரு அடி அடித்ததுக்கு பரிகாரம் என்னென்னு கேட்டால், அவனுக்கு சுதந்திரம் கொடுக்குற விஷயம். அப்போ அடிக்கிற எவ்வளோ பெரிய விஷயம் வழங்குதா? வேலைக்காரனை போய் அடிக்கிறீங்க, அடிமையும் அடிக்கக்கூடாதுன்னு வேலைக்காரனை போய் அடிக்கிறது. அடிமைங்கிறவன் நம்ம காசு கொடுத்து வாங்கப்பட்டவன், ஒரு ஆடு மாறி மாதிரி அன்றைய சமூகத்தில் கருதப்பட்டிருந்தும் கூட அந்த அடிமையே அடிக்கக்கூடாது என்று சொன்னால், இந்த வேலைக்காரங்கிறது வந்து இப்படி வாங்கப்பட்டவனா? நினச்சா உங்கள்கிட்ட இருப்பான், நினச்சா வேற எங்கேயாவது போயிடுவான். உங்கள்கிட்ட தான் இருந்து ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் ஒன்றும் அவன் கிடையாது. அப்போ எப்படி நீ வேலைக்காரங்கள் அடிக்கிறது? அப்போ சில பேர் சின்ன சின்ன கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்த ஆட்கள் என்ன செய்கிறது, அவன் வேலைக்கு நீங்கள் கூலி கொடுக்குறீங்க, கூலிக்கு வேலை செய்கிறான், சில முன்ன செய்வான், செஞ்சான்னா அதுக்கு அந்த மாதிரி என்ன செய்யணும், ஒரு அறிவுரை சொல்லிட்டு போகணுமே தவிர இழுத்து போட்டு சாத்துவாங்க. வழங்குதா? நான்லாம் அந்த மாதிரி அடி வாங்கிற கடையில் வேலை செய்யும் பொழுது அது மாதிரிலாம் அடிப்பார்கள். அந்த மாதிரியான அடிக்கிறது இருக்குன்னு சொன்னால் அதுக்கு பரிகாரம் என்ன? அது விடுதலை செஞ்சிடணும். அப்போ அடிமையை அடித்தாலே விடுதலை செய்யணும்னு சொன்னால் இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதே மாதிரி இப்னு உமர் என்ன செய்வார்னு கேட்டால், ஒரு அடிமையை வந்து விடுதலை செஞ்சுட்டு வருவார். ஏங்க இந்த மாதிரி செய்கிறீங்க, விடுதலை செஞ்சேன்னொன்னே அடிச்சு விட்டேன், அதான் விடுதலை செஞ்சுட்டேன், அதுக்காக என் விடுதலை செஞ்சீங்க கேட்கும்போது இந்த அது சொல்வார், நான் என் விடுதலை செஞ்சேன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி தன்னுடைய அடிமையை யார் வந்து கன்னத்தில் அறைந்தானோ அல்லது சும்மா வேறு இடத்தில் அடித்து விட்டானோ அதற்கு பரிகாரம் வந்து அவன் வந்து விடுதலை செஞ்சு விட்டுறணும், உரிமை கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி ஒரு வயசான ஒரு ஆள் கோவப்பட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதில் வந்து அடிமைக்கு வந்துச்சு அந்த ஹதீஸு, அதுவும் முஸ்லீமில் வரக்கூடியதான். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் வருது, இதில் ஹாதிமுன்னு வருது. ஹாதிமுன்னு சொன்னால் அடிமையாக இல்லாமல் நம்ம சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவன், அடிமையாக இருக்க மாட்டான், நினச்சா நம்மள்ட்ட இருப்பான், நினச்சா வேறு இடத்துக்கு போவான், அந்த பணியாற்றுறதுக்குரிய கூலியை நம்ம கொடுத்துருவோம். அப்போ அஜில ஷேகுன் ஃபலத்தம ஹாதிமன் லஹு, ஒரு வயசான ஒருத்தர் அவசரப்பட்டு நினைஞ்சிட்டாருன்னு கேட்டால், ஒரு முதியவர் தன்னுடைய அடிமையை வந்து அடித்து விட்டார். அடித்த உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ சுவைது முக்ரின்கிற ஒரு சஹாபி அந்த இடத்துல பக்கத்தில் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீ வந்து அவனை போய் அடிச்சு விட்ட, நான் ஒரு காலத்தில் 7 பேர் இருக்கும்போது 7ல் நான் 7வது ஆளாக இருந்தேன். ரசூலுல்லாஹ்ட்ட போன ஒரே ஒரு அடிமை தான் எங்கள்கிட்ட இருந்தாங்க, 7 பேருக்கும் சேர்த்து ஒரே ஒரு அடிமை தான் இருந்தாங்க.
அப்படி இருக்கும் பொழுது இங்கே 7 பேரில் வயசில் கம்மியான ஒருத்தன் என்ன செஞ்சு விட்டான்னு கேட்டால் அந்த ஹாதிமை ஊழியரை அடிச்சு விட்டான். நாங்கள் ஒரு 7 பேர் இருந்தோம், 7 பேருக்கு சேர்ந்து ஒரு ஊழியரை வச்சுருந்தோம். அந்த ஊழியரை வந்து எங்கள் 7 பேரில் யார் குறைஞ்ச வயசுக்காரனோ அவன் வந்து நினச்சிட்டான், போய் லத்தம கண்ணத்தை அரைஞ்சிட்டான். அப்போ இதை ரசூல்லா கேள்விப்படுறாங்க. கேள்விப்படணும், கூப்பிட விட்டு நீ விடுதலை செஞ்சிரு, எப்படி அறையலாம், நீ எப்படி கன்னத்தில் இப்படி நீ அரைஞ்சேன்னு சொன்னால் இனிமேல் அடிமை கிடையாது. ஒரு அடிமை விடுதலை என்னன்னு தெரியுது அவங்களுக்கு? ஒரு அடிமைன்னா பல லட்சங்கள், 50 லட்சம், 1 கோடி மதிப்பு வரும். அன்றைக்கி உள்ள அடிமைகள் விற்கப்பட்ட விலையை வச்சு கணக்கு பண்ணிங்கன்னு சொன்னால் 50 லட்சம் 1 கோடிங்கிற அளவுக்கு அந்த வயசு திரகாத்திரமத்தை பொறுத்து விலை வித்தியாசப்படும். அதெல்லாம் பார்க்கும் பொழுது குறைஞ்சபட்சம் 50 லட்சம் மேலே 1 கோடி வரைக்கும் வரும். 1 கோடி பெருமானம் உள்ள ஒன்றை ஒரு அடித்ததுக்காக நீ பரிகாரமாக்குன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் எதுன்னு பாருங்கள். அப்போ வேலைக்காரன் அடிக்கிறது, ஒரு வேலைக்காரன் நம்ம அடிக்கிறதுன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? அது 1 கோடி ரூபா அளவுக்கு நீ இழப்பீடு கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய குற்றம். அப்போ அடிக்கிற உரிமை நமக்கு தரவே இல்லை. அவன் நமக்கு எதாவது நம்ம அநியாயம் பண்ணிட்டானா? இல்லை, நீங்கள் கொடுத்த வேலையை அவன் சரியாக செய்ய மாட்டான். செய்யாட்டி அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளத்தை குறைங்க, அறிவுரை சொல்லுங்கள், ஏதாவது அதுக்கு வேறு ஏதாவது செய்யலாமே தவிர இப்படி கையை நீட்டி அடிப்பீங்க, உங்கள்கிட்ட காசு இருக்கிறனால அடிச்சு விடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி இஸ்லாம் பார்க்குது. இந்த ஒரு ஹதீஸும் முஸ்லீமில் தான் இடம்பெற்றிருக்கிறது. அதனால் அது அறவே அடிக்கிறதுங்கிறது என்ன செய்யக்கூடாது, கூடவே கூடாது. அதே மாதிரி அபு மசூதுல் பத்ரின்னு ஒருத்தர் சஹாபி, அவர் என்ன செய்கிறான்னு கேட்டால், எனக்கு என்ற அடிமையை வந்து சவுக்குனால் அடிக்கிறேன், சவுக்கு எடுத்து அடிக்க, அந்த மாதிரி அந்த அரபிகள் காட்டு முன்னாடியில் அடிப்பாங்க. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அது லேசாக தொடருது. அவங்க படிப்படியாக மாற்றிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு இஸ்லாத்தில் வந்து காஃபிர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பிலால் அவங்களெல்லாம் அந்த மாதிரி போட்டு அடித்தாங்க. அடிமைன்னா என்ன செய்ய, வேலை வாங்குறது இல்லை, ஆடு மாடை கூட அடிக்க மாட்டாங்க, மனுஷனை போட்டு அடிப்பாங்க. சவுக்கு எடுத்து அடிக்கிறது, ஒரு சொன்ன வேலையை செய்யலைன்னு சொன்னால் இப்படியான ஒரு கொடூரம் படைத்தவர்களாக இருந்தார்கள். அதிலேருந்து இஸ்லாத்துக்கு வந்ததுனால அந்த ஒரு தன்மை மாறாமலும் சில பேர் இருந்தாங்க ஆரம்ப கட்டத்தில். பிறகு படிப்படியாக மாறிடுச்சு. அப்போ அபு மசூதுல் பத்ரிங்கிறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் சொல்கிறார், குன் தால்ரி குலாமன்லி பி சவுத்தி, எனக்கு சொந்தமான ஒரு அடிமையை வந்து சவுக்கால் நான் அடித்து கொண்டிருந்தேன். அடித்து கொண்டிருக்கும் பொழுது சமயத்து சவுத்தமின் ஹல்ஃபி, எனக்கு பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? அபு மசூத் கவனின்னு சத்தம் கேட்குது. ஆனால் நான் என்னுடைய கோபத்தில் என்ன சத்தம்னு சரியாக நான் கவனிக்கலை, விளங்கலை, யாருடைய சத்தம்னு விளங்கலை. அப்போ சொல்லிக்கொண்டே அவன் கிட்ட வர்ற அந்த சத்தம் வந்து கிட்ட வந்துடுது. திரும்பி பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, கூப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தோன்னே கையில் உள்ள சவுக்கே கீழே போட்டேன். ரசூலுல்லாஹ் பார்த்தோம் அடிக்கிறத பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், யாரும் அடிச்சுக்கிட்டு அப்போ சவுக்கை கைட்டு நிற்போம். நம்ம உலகத்தில் எப்படி இருக்குது, ரோட்டில் இன்னொருத்தன் அடிச்சுக்கிட்டு இருப்பான், நம்ம என்ன செய்வோம், செல்ஃபி படம் எடுத்து போட்டோ போட்டுக்கிட்டு இருப்போம். ஏன்டா போய் அடிக்கிறேன்னு கேட்கணுமா இல்லையா? ஒருத்தனை போட்டு ஒருத்தன் அடித்தான்னு சொன்னால் அது பார்த்துக்கிட்டு போக முடியுமா? நம்ம என்ன செய்கிறாங்க, அடிக்கிறத எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு பார்த்தீங்களா, அடிக்கிற காட்சியை பாருங்கள், எவன் தடுக்க வேண்டியதானே, அவன் கையை பிடிக்க வேண்டியதானே. உன்சுர் அகாக்கல் லாலிமன் உதருமான், அநியாயம் செய்ய போகிறவனாக இருந்தாலும் உன் சகோதரன் கையை பிடி, அநியாயம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு உதவி செய் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒருத்தன் அநியாயம் செய்யப்படுறதை பார்த்துக்கிட்டதுன்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அது ரசூலில் வந்து பெரிய ஆள், அவங்க வந்து போகவே தேவையில்லை, 4 பேர் அனுப்பி தூக்கிட்டு வர சொல்லியிருக்கலாம். அவங்க ஓடி வர்றாங்க, இவர் அடிக்கிற காட்சியை பார்த்துட்டு வேகமாக ஓடி வர்றாங்க. வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஏலம் யா அபா மசூத், அபு மசூதை தெரிந்து கொள், இன்னல்லாஹ் அக்துரு அலைக்க மின்கால ஹாதல் குலாம், இந்த அடிமையின் மீது உனக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அதை விட உன் மீது அல்லாஹ்வுக்கு சக்தி அதிகம், தெரிஞ்சிக்க. உனக்கு சக்தி இருக்குன்னு அடிக்கிற, அப்போ இவனை விட உனக்கு கூட சக்தி தான், ஆனால் உன்னை விட அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கு, என்ன செய்வேன்? அப்போ இவன் மீது உனக்கு இருக்கிற வலிமையை விட அல்லாஹ்வுக்கு உன் மீது வலிமை அதிகம் இருக்குது, அதை விளங்கிக்கன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, லா ஆல்ரெடி இப்போ மம்லுக்கன் பாது அபதா, இன்னுமே ஒரு காலத்துலேயும் அல்லாஹ்வுடைய தூதரை நான் அடிமை அடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதாக முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி இருக்குது. இதே செய்தியில் வந்து இன்னொரு அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரை ஹுர்ருன்லி வஜ்ஹில்லா, இவர் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நான் சுதந்திரம் கொடுத்துட்றேன், விடுதலை செஞ்சுறேங்கிறார். அந்த அடிமையை அடிக்கிறாரு. அடித்தவன் ரசூலுல்லாஹ் எப்படி எச்சரிக்கை பண்ணுறாங்க, உனக்கு தான் கை இருக்குன்னு அடிக்கிற, அல்லாஹ் உன்னை பிடிக்க நினச்சா உங்க இது என்ன ஆகும், உன்னை விட அல்லாஹ்வுடைய வலிமை கூட, அதுக்கு பயந்துக்க, இது சின்ன விஷயம் இல்லை, அல்லாஹ் அதை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் கேள்வி கேட்பாதான். அர்த்தம் என்னதுக்கு, இதெல்லாம் அல்லாஹ் கேள்வி கேட்பான், இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் இருக்குது, உனக்கு கேள்வி விசாரணை இருக்குது. இதை சொன்ன உடனே இனிமேல் நான் அடிக்கவே மாட்டேன்னு சொல்கிறாரு. அது எதிர்காலத்துக்கு உள்ள விஷயம். இந்த ஹதீஸில் இன்னொரு இடத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், ஹுவ ஹுர்ருன்லி வஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய தூதரே அந்த அடிமை வந்து உங்கள் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி இன்றோடு விடுதலை, அவன் அடிமையை வச்சுக்கிறல, சுதந்திரம் கொடுத்து ஒரு அடி கொடுத்ததுக்காக வேண்டி அந்த அடிமையை சுதந்திரம் கொடுத்துட்றாங்க.
அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அம்மா லவ்லம் தஃபால், இதை மட்டும் நீ செஞ்சு இருக்காவிட்டால் லஃபகத்துக்கு நார் லமசத்துக்கு நார், நரகம் உன்னை தீண்டி இருக்கும். நல்ல வேலைக்கு செஞ்ச, நீ அடிச்சு போட்டு இனிமேல் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மட்டும் போனேன்னு வையி, இவனை விடுதலை மட்டும் செய்யலைன்னு வையி, அப்போ என்ன வாயிறேன், நரகம் தீண்டும். நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குற காரியம் எது? அடிக்கிறது. ஊழியன் அடிமை அடிக்கிறது. அடிமை அடிக்கக்கூடாதுன்னா எப்படி வேலைக்காரன் அடிப்பீங்க? ஊழியன் எப்படி அடிப்பீங்க? உங்களுக்கு கீழே உள்ளவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சம்பளம் வாங்கணும், ரொம்ப சம்பளம் வாங்கணும், அடிக்கிறான். அதெல்லாம் பார்க்குறோம். முதலாளி அடிக்கிற ஒரு பக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் மேனேஜராக இருக்கணும், அவனுக்கு உள்ள போட்டு அடிப்பான். இதெல்லாம் உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அடிக்கிறது எப்படி உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? கையை நீட்டுறதுக்கு உங்களுக்கு யார் அந்த உரிமையை தந்தா? அப்போ யாரையுமே அடிக்கக்கூடாது. அது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறணும்.